Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு நம்ம Lakshmi Max ஆப்ல RRB NTPC கான ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றோம். Lakshmi Max ஆப் டவுன்லோட் பண்ணிருக்க எல்லா ஸ்டூடண்ட்டுமே இந்த டெஸ்ட் வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட்டை வந்து நீங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். மொபைல் ஃபோன்லயும் நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம். லேப்டாப்லயும் நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். இதுல டோட்டலா உங்களுக்கு 100 क्वेश्चंस வந்து கேட்டிருப்போம். டைம் வந்து 1.5 மணி நேரம். மேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 30 क्वेश्चन, ரீசனிங்ல 30 क्वेश्चन, ஜெனரல் அவேர்னஸ்ல 40 क्वेश्चन. நெகட்டிவ் மார்க் பாத்தீங்க அப்படினா 1/3 வந்து நெகட்டிவ் மார்க். இந்த 1.5 மணி நேரத்துக்குள்ள நீங்க வந்து மேக்ஸिमम நம்பர் ஆஃப் क्वेश्चन வந்து அட்டெண்ட் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. ஜூன் 5ல நடக்கக்கூடிய எக்ஸாம்ல இதே மாதிரியான क्वेश्चंस தான் உங்களுக்கு வந்து கேட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் மொபைல் ஃபோன்ல எப்படி அட்டெண்ட் பண்றதுங்கறத சொல்றேன். ஓகே, சோ மொபைல் ஃபோன்ல அட்டெண்ட் பண்றதுக்கு Play Storeல நம்ம Lakshmi Max ஆப் இருக்கும். ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிருங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணி லாகின் பண்ணிருங்க. ஓகே, ஸோ லாகின் பண்ணதும் நம்ம ஆப்புக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா உள்ள ரயில்வே NTPC டெஸ்ட் சீரீஸ் 2024னு இருக்கும். இந்த டெஸ்ட் பேட்சுக்குள்ளே தான் உங்களுக்கு வந்து ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ மெட்டீரியலுக்குள்ளே நம்ம வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெஸ்ட் பேட்சுக்குள்ளேயே ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஃப்ரீ மெட்டீரியலுக்குள்ளே கண்டக்ட் பண்ணும்போது லேப்டாப்பில் வந்து சொல்யூஷன் வியூ ஆகலை. அதனால் நாம் என்ன பண்ணுறோம்னா நம்ம டெஸ்ட் பேட்சுக்குள்ளேயே ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஓகே, ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு ரயில்வே NTPC டெஸ்ட் சீரிஸ் 2024 இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டென்ட்டுக்குள்ளே போங்க. ஸோ கண்டென்ட்டுக்குள்ளே போனதும் ஃபர்ஸ்ட் ஃபோல்டரே பார்த்தீங்கன்னா RRB NTPC மெகா லைவ் டெஸ்ட்னு இருக்கும். ஸோ இந்த ஃபோல்டரை வந்து கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணதும் NTPC லைவ் டெஸ்ட் இங்கிலீஷ், NTPC லைவ் டெஸ்ட் தமிழ்னு இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் இங்கிலீஷில் அட்டென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து கிளிக் பண்ணி அட்டென்ட் பண்ணுங்க. தமிழில் அட்டென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தமிழுக்கான லிங்கை வந்து கிளிக் பண்ணி அட்டென்ட் பண்ணுங்க. ஓகே, ஆப்பை டவுன்லோட் பண்ண போறீங்க. NTPC டெஸ்ட் சீரிஸ் 2024 இந்த டெஸ்ட் பேட்சுக்குள்ள போக போறீங்க. ஓகே, சோ டெஸ்ட் பேட்சுக்குள்ள போனதும் நீங்க கண்டென்ட்டுக்குள்ள போங்க. ஓகேவா? சோ கண்டென்ட்டுக்குள்ள போனீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபோல்டரே RRB NTPC மெகா லைவ் டெஸ்ட்னு இருக்கும். இந்த ஃபோல்டருக்குள்ள உங்களுக்கான டெஸ்ட் வந்து இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, லேப்டாப்பில் அட்டென்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா web.classplusapp.com குள்ளே வந்துருங்க. ஓகே, ஸோ இதோட லிங்க் எல்லாமே வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் வச்சிடுறேன். லேப்டாப்குள்ளே அட்டென்ட் பண்ணுறதுக்கு web.classplusapp.com குள்ளே வந்துட்டு ஸோ வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். லாகின் டு யுவர் அக்கௌண்ட்னு கேட்கும். அதில் ஆர்கனைசேஷன் கோடு வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணணும். BQJJE இதுதான் ஆர்கனைசேஷன் கோடு. அடுத்து உங்களோட மொபைல் நம்பர் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணணும். ஓகே, ஸோ மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு இங்கே ப்ரொசீட் செக்யூர்லின்னு இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் நீங்க என்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். ஸோ இந்த இடத்துல என்டர் OTP ஹியர் இருக்கா? ஸோ இந்த இடத்துல OTP என்ட்ரு பண்ணுங்க 5380. ஓகே, ஸோ OTP என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபை OTP கொடுங்க. ஓகே, ஸோ வெரிஃபை OTP கொடுத்ததும் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே வந்து லாகின் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ லேப்டாப்பில் நான் லாகின் பண்ணியிருக்கேன். சைடில் உங்களோட நேம் வந்து இருக்கும். ஓகே, ஸோ கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே NTPC டெஸ்ட் சீரிஸ் 2024 இருக்கும். ஓகே, ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் கண்டென்ட்டுக்குள்ளே போகணும். இங்கே கண்டென்ட் இருக்கு பாத்தீங்களா? சோ இந்த கண்டென்ட்டுக்குள்ள போனீங்க அப்படின்னா RRB NTPC மெகா லைவ் டெஸ்ட்னு இருக்கும். சோ இந்த ஃபோல்டரை வந்து கிளிக் பண்ணுங்க. நீங்க அட்டெண்ட் பண்ணக்கூடிய ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து இதுல தான் இருக்கும். RRB NTPC மெகா லைவ் டெஸ்ட். மற்ற ஃபோல்டர்லாம் நீங்க ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லாக்ல இருக்கும். இப்போ இந்த ஃபோல்டர் நான் ஓபன் பண்றேன்னு வச்சுக்கோங்க. சோ இதுல இருக்கக்கூடிய டெஸ்ட், சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட் எல்லாமே எனக்கு லாக்ல இருக்கும். சோ அதை அட்டெண்ட் பண்ணணும்னா நான் வந்து தனியா வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். ஓகேவா? சோ இப்போ ஃப்ரீ லைவ் டெஸ்ட் அட்டெண்ட் பண்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஃபோல்டர் RRB NTPC மெகா லைவ் டெஸ்ட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஃபோல்டரை வந்து கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா NTPC லைவ் டெஸ்ட் இங்கிலீஷ்னு இருக்கும். அடுத்து NTPC லைவ் டெஸ்ட் தமிழ்னு இருக்கும். நீங்கள் இங்கிலீஷில் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து கிளிக் பண்ணுங்க. அட்டம் டெஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்க. நீங்கள் கிளிக் பண்ணதும் ஃபர்ஸ்ட் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். இதை ரீட் பண்ணிவிட்டு இங்கே நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்ததும் இங்கே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே அட்டம் டெஸ்ட்டு கொடுங்க. ஓகே, ஸோ இதை கொடுத்ததும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட்டோட கொஷின்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். இங்கே டைமர் பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் டைமர் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். ஒவ்வொரு கொஷினையும் நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கான ஆன்சர் என்ன வருங்கிறத சூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ உங்கள் கொஷின் வந்து இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 100 வரைக்கும் உங்களுக்கு நம்பர்ஸ் வந்து கொடுத்துருப்போம். எந்த கொஷினுக்குனாலும் எந்த டைம்னாலும் போயிட்டு வர மாதிரி கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ இங்கிலீஷில் அட்டன் பண்ணுறீங்கன்னா
கொஷின் எல்லாமே உங்களுக்கு இங்கிலீஷில் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ எல்லாத்துக்குமான ஆன்சர் ஓகே. ஸோ எல்லாத்துக்குமான ஆன்சர் எல்லாமே சூஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க. ஸோ எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்னா ஒரு கொஷின் நீங்கள் ஆன்சர் பண்ணிவிட்டு இங்கே சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு ஒரு பட்டன் இருக்கும். ஓகே. ஸோ அந்த சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணணும். நீங்கள் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணாமலே அடுத்த கொஷின் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சேவ் ஆகாது. ரியல் எக்ஸாம்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு கொஷினுக்கான ஆன்சர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு எழுதியிருக்கு பாருங்கள் ப்ளூ கலரில். ஸோ இந்த சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். இப்படி ஒவ்வொரு கொஷினுக்கான ஆன்சர் எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்துட்டு ஃபைனலாக நீங்கள் வந்து சப்மிட் கிளிக் பண்ணணும். இப்போ 1.5 மணி நேரம் எக்ஸாமா 1.5 மணி நேரம் முடியும் போது ஆட்டோமேட்டிக்காகவே என்ன ஆகும்னா டெஸ்ட் வந்து சப்மிட் ஆகிரும். இங்கே சப்மிட் டெஸ்ட் இருக்கா. ஸோ இதை வந்து நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா நான் வந்து குயிக்காகவே இது பண்ணுறேன். ஓகே. ஸோ அதனால் ஆர் யூ ஷுவர் வாண்ட் டு எண்ட் திஸ் டெஸ்ட்னு கேட்குது. அதே 1.5 மணி நேரம் முடிஞ்சதுக்கப்புறம்னா ஆட்டோமேட்டிக்காகவே ரிசல்ட் எல்லாமே வந்துடும். ஓகே. ஸோ இப்போ நான் சப்மிட் டெஸ்ட் வந்து கொடுத்துருந்தேன். ஓகே. ஸோ சப்மிட் ஆனதும் பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கேனோ அது எல்லாத்துக்கும் எனக்கு ஸ்கோர் வந்து கேல்குலேட் பண்ணிடும். ஓகே. ஸோ 100க்கு நான் எவ்வளோ ஸ்கோர் வந்து வாங்கியிருக்கேன். இப்போ நான் டெஸ்ட் முடிஞ்சதும் சொல்யூஷன் வந்து பார்க்கணும். இந்த டெஸ்ட் முடிஞ்சதுமே இங்கே ப்ளூ கலரில் பாருங்கள் வியூ சொல்யூஷன் அப்படின்னு எழுதியிருக்கோம். ஓகே. ஸோ ஒவ்வொரு செக்ஷன்லையும் நீங்கள் என்னென்ன கொஷின்லாம் அட்டன் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கான சம்மரியும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே. டீட்டெயிலான அனாலிசிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ சொல்யூஷன் வியூ சொல்யூஷன் கிளிக் பண்ணுறீங்க. வியூ சொல்யூஷன் கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்டன் பண்ண கொஷின் நான் வந்து இந்த கொஷினுக்கு 1115 வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இதுக்கான ஆன்சர் வந்து 1125. அப்போ ராங்காக இருந்துச்சுன்னா ரெட்டில் காட்டும். அப்போ இந்த கொஷின் ஏன் ராங் அப்படிங்கிறத நீங்கள் கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இருக்கும். இங்கிலீஷில் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே இங்கிலீஷில் இருக்கும். தமிழில் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே தமிழில் வந்து கொடுத்துருப்போம். ஓகேவா. ஸோ டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வியூ சொல்யூஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா 1வது கொஷின்லேருந்து 100வது கொஷின் வரைக்கும் இப்போ 100வது கொஷின் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாத்துக்குமே உங்களுக்கு டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருப்போம். ஓகே. ஸோ டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு தரவாக இதை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் தமிழில் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னா என்டிபிசி லைவ் டெஸ்ட் தமிழ் இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அட்டம் டெஸ்ட். ஓகே. ஸோ எத்தனை டைம்னாலும் நீங்கள் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு 4 days தான் டைம். இந்த 4 daysக்குள்ளே நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ இதை நெக்ஸ்ட் கொடுங்க. அதே மாதிரி தான். ஸோ இதே மாதிரி செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அட்டம் டெஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழில் வந்து ஓப்பன் ஆகும். கொஷின்ஸ் எல்லாமே தமிழில் ஓப்பன் ஆகும். ஸோ ஒவ்வொரு கொஷினுக்கான ஆன்சர் எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கொடுக்கணும். ஓகே. ஸோ ஒவ்வொரு கொஷினுக்கான ஆன்சர் சூஸ் பண்ணிவிட்டேன். சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கொடுக்குறேன். இப்படி 1.5 மணி நேரம் டெஸ்ட் முடிஞ்சது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டெஸ்ட் வந்து சப்மிட் ஆகிரும். ஸோ சப்மிட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான சொல்யூஷன் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கிறதுக்கான டீட்டெயிலான இது வந்து வந்துடும். எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கிறது இதில் பார்த்துக்கலாம். வியூ சொல்யூஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்யூஷன் எல்லாமே இப்போ நீங்கள் தமிழில் அட்டன் பண்ணதுனால தமிழில் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ சொல்யூஷன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் ஓப்பன் ஆகும். இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து இப்போ நீங்கள் தமிழில் பார்க்கணும் அப்படின்னா அதே தான். இங்கிலீஷில் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா சொல்யூஷன் எல்லாமே இங்கிலீஷில் ஓப்பன் ஆகும். தமிழில் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா சொல்யூஷன் எல்லாமே தமிழில் ஓப்பன் ஆகும். எந்த கொஸ்டினோட சொல்யூஷன்னாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ டீட்டெயில்டான சொல்யூஷன் வந்து இதில் கொடுத்துருப்போம். ஓகே. ஸோ தமிழ் அண்ட் இங்கிலீஷில் சொல்யூஷனும் பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இந்த டெஸ்ட்டு அட்டன் பண்ணிவிட்டு டீட்டெயில்டான அனாலிசிஸ் வந்து பண்ணிடுங்க. ஓகேவா. ஸோ ஜூன் 5 வந்து என்டிபிசி கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஃப்ரீ லைவ் டெஸ்ட்டெல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் உங்களோட ரேங்க் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ உங்களுக்கு முன்னாடி எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, பின்னாடி எவ்வளோ ஸ்டூடெண்ட் இருக்காங்க, எவ்வளோ காம்படிஷன் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதனால் இந்த ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுங்கள். ஸோ இது 24/5/2025 29/5/2025 வரைக்கும் உங்களுக்கு லைவ்ல இருக்கும். இந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 days வந்து டைம் கொடுத்துருக்கோம். இந்த 5 daysக்குள்ளே இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணிவிட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களோட ரேங்க் வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த டெஸ்ட்டோட லிங்க்கை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ இந்த டெஸ்ட்டோட லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருப்போம். நம்ம டெஸ்ட் பேட்சுக்குள்ளே போயிட்டு கண்டென்ட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி என்டிபிசி மெகா லைவ் டெஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்னுமே நிறைய டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும் மேம். ஜூலையில் எனக்கு அண்டர் கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் இருக்குது. அதே மாதிரி எனக்கு ஜூன் 5 வந்து எக்ஸாம் இருக்குது. இன்னும் எக்ஸாம் போகிறதுக்குள்ளே நான் அட்லீஸ்ட் ஒரு 10 ஃபுல் டெஸ்ட் அது ப்ராக்டிஸ் பண்ணணும். சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் இருக்கக்கூடிய என்டிபிசியோட டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 499 லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். இதில் உங்களுக்கு சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேவா. ஸோ இப்போ இந்த டெஸ்ட் பேட்சில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னா இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்கள் ஃபோனில் லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் என்டிபிசி டெஸ்ட்டுன்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா டீமில் இருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு
டெஸ்ட் பேட்சுக்கு ஜாயின் பண்ணுறீங்கன்னா 499 பே பண்ணிவிட்டு பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிங்கன்னா டீம் வந்து பேக்கெண்ட்லேருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து எல்லாருமே அட்டன் பண்ணிக்கலாம். நான் இன்னும் நிறைய டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்டு டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குரூப் டிக்கு இப்போ தான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ஒரு பெஸ்ட்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும், எஸ்எஸ்சி 2025 எக்ஸாமுக்கு வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், எனக்கு வந்து ஆன்லைன் கிளாஸஸ் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்டு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோர்ஸில் உங்களுக்கு மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ்னு எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ணிடுவோம். இந்த கோர்ஸோட ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1999 லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். இதில் இருக்கிறத மட்டும் படித்தாலே உங்களால் எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேல ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறீங்கன்னா இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா என்டிபிசி டெஸ்ட் பேட்ச்னு மெசேஜ் பண்ணுங்கள். அதே உங்களுக்கு லாஸ்ட் 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் CAPDFன்னு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஃப்ரீ லைவ் டெஸ்ட் அது யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களால் பெய்டு டெஸ்ட்டில் ஜாயின் பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் ஃப்ரீ லைவ் டெஸ்ட்டை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. பட் பெய்டு டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய டெஸ்ட் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணாலே உங்களால் பார்த்தீங்கன்னா ஒரு 85க்கு மேலே எக்ஸாமில் ஸ்கோர் பண்ண முடியும். கட் ஆஃப் எப்படியும் 70க்கு மேலே தான் இருக்கும். ஓகே, ஏன்னா இப்போ ரீசெண்டாக எக்ஸாம்ஸில் எப்படி கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்களோ அதை எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி தான் நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுத்துருக்கோம். வேறு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணியோ கால் பண்ணியோ கேட்டுக்கலாம். ஓகே, ஸோ அது மாதிரி இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டெஸ்ட்டோட லிங்க் வந்து இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வெப்சைட்டில் அட்டன் பண்ணுறதுக்கு web.classplasapp.com. ஓகே, ஸோ இந்த லிங்க்கும் நாம் வந்து கொடுத்துருப்போம். ஓகே, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் எல்லா இன்ஃபர்மேஷனுமே இருக்கும், கிளிக் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். மொபைலில் அட்டன் பண்ணுறதுக்கு டைரெக்டாக லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு என்டிபிசியோட டெஸ்ட் பேட்சுக்குள்ளே போய் ஃபஸ்ட்டு ஃபோல்டரை கிளிக் பண்ணி அட்டன் பண்ணிக்கோங்க. வெப்சைட்டில் அட்டன் பண்ணுறதுக்கு கீழே நான் web.classplasapp.comனு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆர்கனைசேஷன் கோடையும் உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் லேப்டாப்பில் அட்டன் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட்டோட லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த லிங்க்கை நம்ம டெலகிராம் சேனல் அண்ட் டெலகிராம் குரூப்லையும் ஷேர் பண்ணியிருப்போம். ஸோ அதிலிருந்தும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ 4 நாள், இந்த டைம் 5 நாள் வந்து டைம் கொடுத்துருக்கோம். ஸோ 5 டேஸுக்குள்ளே டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு அனலைஸ் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து கொடுக்க மாட்டோம். ஏன்னா 5ஆம் தேதி எக்ஸாம் வருது. ஸோ இதுதான் நம்ம கொடுக்கக்கூடிய லாஸ்ட் ஃப்ரீ லைவ் டெஸ்ட்டு. ஸோ இந்த டெஸ்ட்டை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ திருப்பியும் நம்ம வந்து அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம டெலகிராம் குரூப், டெலகிராம் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.